இன்றைய நாள் எண் 3 வழக்கம் போல் காலையிலே எழுந்துச்சி எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வாக்கிங் கிளம்பி போகலான்னு ஷூவை போட்டு வாக்கிங் கிளம்பி போயாச்சு. வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியிலே ஜெண்டா மந்திரத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் வாங்கிட்டு போய் ஜெண்டாவை நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ண போட்டாச்சு. இந்த மீன் டைம் நம்ம ஓட்ஸ் செஞ்சுருவோம், இல்லைனா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைமே பிரன்ஸுக்கு மாறிடுமேன்ட்டு கையோட ஓட்ஸை செஞ்சு வச்சுட்டு குளிக்க போயாச்சு. இன்றைக்கி வீடியோவை அக்யூட் ஆங்கிள்லேருந்து மாற்றி அப்டியூஸ் ஆங்கிளில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டுங்க. குளிச்சுட்டு வந்து இதர சமாச்சாரங்கள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுன்னு வெளில கிளம்பிட்டேன். இப்போ அடுத்து ஒரு வீடியோ வரும், அதை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. அது நான் தான் லைட்டிங் நல்லா இருக்கேன்னு ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்த்தேன். மதியம் வீட்டுக்கு வந்து இருக்கிற எல்லா வீடியோவையும் லேப்டாப்பில் காப்பி பண்ணி வச்சுட்டு ஒரு குட்டி நேப்பை போட்டாச்சு. வழக்கம் போல் ப்ரோவே வந்து இன்றைக்கும் நம்மளை கூப்பிட்டுட்டாரு. 2 பேரும் இன்றைக்கி எவ்வளோ ஜெண்டா மந்திரம் மொத்தமாக போட்டோன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே ஜிம்முக்கு போய் வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மேஜராகவும் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மைனராகவும் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டருக்கு இன்றைக்கி நிறையா வெயிட் கான்சன்ட்ரேட் பண்ணி புஷ் பண்ணிவிட்டு ஸ்மித் மிஷனில் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக ட்ராப்ஸ் ட்ரெயின் பண்ணனால கொஞ்சம் ஃபார்ம் அப்படி இப்படி இருந்துச்சு. அதை நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது அப்படியே ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் போட போயாச்சு. ஒரு நிமிஷம் எனக்கே நினச்சி பெருமையாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் நல்லா ஒரு KFC சிக்கன் அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காடான்ட்டு அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டே ஹாம்ஸ்ட்ரிங்ஸை முடிச்சுட்டு காஃப் மசில் போடும்போது காஃப் மசிலை பார்த்தா காக்கா பிரியாணி மாதிரியே இருந்துச்சு.